வணக்கம். உடல் பருமன் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன பதட்டம் வரும். ஆனா இந்த உடல் பருமனை நம்ம வெறும் எடை கூடுற பிரச்சனையா மட்டும் பாக்குறது சரியா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த விஷயத்த ரெண்டு முற்றிலும் வேற வேற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க போறோம். ஒன்னு இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல், இன்னொன்று ரொம்ப பழமையான பாரம்பரிய ஞானம். வாங்க, இந்த ரெண்டும் உடல் பருமனை பத்தி என்னதான் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, உடல் பருமன்னா என்னன்னு கேட்டா நம்ம பலரும் என்ன சொல்லுவோம்? இவ்ளோ கேலரி சாப்பிடுறோம், இவ்ளோ கேலரிய எரிக்கிறோம், அந்த கணக்கெடிச்சா வெயிட் கூடும் இல்லையா? அவ்ளோதானா விஷயம்? இல்ல, இந்த சிம்பிளான கணக்குக்குள்ள நம்ம பார்க்க தவறிய ஏதோ ஒரு பெரிய புதிர் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இதுக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடலாம். ஓகே, இப்ப பாருங்க, இங்கதான் ரெண்டு தத்துவங்களும் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் மாடர்ன் மெடிசன் சொல்லுது இது ஒரு நம்பர்ஸ் கேம், அதாவது உள்ள வர சக்திக்கும் வெளிய போற சக்திக்கும் இடையில சரியா பேலன்ஸ் ஆகாததுதான் பிரச்சனை. ஆனா இன்னொரு பக்கம் பாரம்பரிய மருத்துவம் சொல்லுது இது ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம், அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சிஸ்டம்ல ஏதோ கோளாறு, அதனால வர்ற பிரச்சனை இது. வாங்க, இந்த ரெண்டு பக்கத்துலயும் என்னதான் சொல்றாங்கன்னு இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் அதுக்கு தீர்வும் கிடைக்கும் இல்லையா? சோ முதல்ல இந்த ரெண்டு மருத்துவ முறைகளும் உடல் பருமனை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாத்திரலாம். முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச பயோமெடிக்கல் வியூ. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள். உடம்புல தேவைக்கு அதிகமா கொழுப்பு சேர்றது தான். இத அளக்க அவங்க யூஸ் பண்றது தான் BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்க BMI 30க்கு மேல போச்சுன்னா மெடிக்கலா நீங்க ஒபீஸ் கேட்டகரியில வருவீங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? ஆனா இப்போ ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் பக்கம் வந்தா கதை அப்படியே தலைகீழா மாறுது. அவங்க இதை ஃபேபாங்னு சொல்றாங்க, அப்படின்னா கொழுத்த பருமன். ஆனா இது வெறும் கொழுப்பு பத்தின விஷயம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல கபம், ஈரப்பதம் மாதிரியான தேவையில்லாத கழிவுகள் தேங்கி நிக்குது. ஒரு பைப்ல அடைப்பு ஏற்பட்டா தண்ணி எப்படி தேங்குமோ அந்த மாதிரி. ஏன் இந்த அடைப்பு வருதுன்னா நம்ம செரிமான மண்டலம் சரியா வேலை செய்யாததுனாலதான் சொல்றாங்க. ஓகே, டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இது ஏன் வருது, இதுக்கு என்ன ரூட் காஸ்ன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் பெரியுது. மாடர்ன் மெடிசின் என்ன சொல்லுது? ஜீன்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம சரியா எக்ஸசைஸ் பண்ணாதது, இதெல்லாம் காரணம்னு சொல்லுது. ஆனா TCM என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம சாப்பாட்டு பழக்கம், சிலருக்கு பிறப்பிலே இருக்கிற பலவீனம், எல்லாத்துக்கும் மேல மன அழுத்தம். ஆமாங்க, ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோவை, குறிப்பா லிவர்சி அப்படிங்கிற ஆற்றலை பிளாக் பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. இந்த லிவர்சி ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. அது எப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா கோவமாவோ கவலையாவோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோவை ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆக்கிடும். இந்த டிராஃபிக் ஜாம்னால நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது மண்ணீரல், வயிறு எல்லாம் சரியா வேலை செய்யாது. அதனால சாப்பாடு சரியா ஜீரணமாகாது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு இன்னும் பசிக்கும், தேவைக்கு அதிகமா சாப்பிட ஆரம்பிப்போம். பாத்தீங்களா, மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு. சரி, ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயோ ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு அவுட் சைட் இன் அப்ரோச், இன்னொன்னு இன்சைட் அவுட் அப்ரோச். மாடர்ன் மெடிசின்ல முதல்ல பாக்குறது நம்பர்ஸ் தான். ஆண்களோட இடுப்பு சுற்றளவு 102 சென்டிமீட்டருக்கு மேல போச்சுன்னா அது ஒரு வார்னிங் சைன். அடுத்து வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, அதுவும் ஆண்களுக்கு 1.0 தாண்டுச்சுன்னா இன்னொரு ரெட் சிக்னல். நம்பர்ஸ் மட்டும் இல்ல, உடம்பே சில அறிகுறிகளை காட்டும். அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்ற இந்த மாதிரி கழுத்து, அக்கிள் பகுதியில கருப்பா மாறுறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒரு முக்கியமான அறிகுறி. இப்போ TCMோட இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரும். அவங்க உங்க நாக்க பார்த்தே உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. உங்க நாக்கு ஒரு மேப் மாதிரி. உதாரணத்துக்கு, நாக்கு கொஞ்சம் வீங்கி அது மேல ஒரு மாதிரி பிசுபிசுப்பான கோட்டிங் இருந்தா உடம்புல கழிவுகள் தேங்கியிருக்குன்னு அர்த்தம். அதுவே நாக்கு சிவப்பா மஞ்சள் கோட்டிங்கோட இருந்தா வயித்துல சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சிலருக்கு பசி அடங்காம இருக்கும், நெஞ்செரிச்சல் வரும். ஒவ்வொரு சின்ன அறிகுறியும் ஒரு பெரிய கதையை சொல்லும். நாக்கு மட்டும் இல்ல, நாடி பரிசோதனையும் அப்படித்தான். இந்த கோட் பாருங்க, பருமனானவங்களுக்கு நாடி ஆழமா துடிச்சா அது எப்போதுமே நோயின் அர்த்தம் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க உடம்புல திசுக்கள் அதிகமா இருக்கறதால நாடி இயற்கையாவே ஆழமா கேக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? ட்ரீட்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுக்கு என்ன தீர்வு? இந்த பேலன்ஸை திரும்ப கொண்டு வர ரெண்டு சிஸ்டம்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு? மாடர்ன் மெடிசின்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதுலயே நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அது ஒர்க் ஆகலைன்னா அடுத்தது மருந்து மாத்திரைகள். அதுவும் முடியல, ரொம்ப சீரியஸான கேஸ்னா கடைசி ஆப்ஷனா தான் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு போவாங்க. இப்போ டிசிஎம் பக்கம் வந்தா அக்குபங்க்சர். இந்த ரிசர்ச் படி பாருங்க, அக்குபங்க்சரோட சக்சஸ் ரேட் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. பாடி அக்குபங்க்சர்ல 75% கியூர் ரேட், காதுல சின்ன விதைகள் வைக்கிற முறையில 85% வரைக்கும் ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பவர்ஃபுல் டூல்னு தெரியுது. ஆனா இது எப்படி வேலை செய்யுது? அக்குபஞ்சரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அது உங்க வெயிட்டை மட்டும் குறைக்கிறது இல்ல, வெயிட் கூடுறதுக்கு என்ன காரணமோ அந்த ரூட் காஸை சரி பண்ணுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வயிறு எப்பவும் உப்பசமாவே இருக்கா, ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கா, டிசிஎம் படி அதுக்கு காரணம் உங்க மண்ணீரல் சரியா வேலை செய்யாதது தான். ஸோ அது சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ்ல அக்குபஞ்சர் பண்ணும்போது உங்க டைஜஷன் சரியாகி அந்த ஆசைகள் தானா குறைஞ்சிடும். இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால சாப்பிட்றவங்களுக்கு லிவர் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுவாங்க. சாப்பாட்டு விஷயத்திலயும் டிசிஎம் சில கோல்டன் ரூல்ஸ் சொல்லுது. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஒவ்வொரு வாயும் நல்ல மென்னு சாப்பிடணுமா, மத்தியானம் தான் நல்ல வயிறு முட்டை சாப்பிடணுமா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடக்கூடாதாம். ரொம்ப முக்கியமா ஐஸ் வாட்டர், பச்சை காய்கறிகள்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதாம். ஏன்னா அது நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர், அதாவது செரிமான சக்தியை குறைச்சிடுமா. சோ சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இதுதான். ஒரு மரத்துல காஞ்சு போன கிளைய மட்டும் வெட்டுறது ஒரு தீர்வில்ல. அந்த வேர்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அதிகப்படியான எடைங்கிறது அந்த கிளை மாதிரி தான். அதுக்கு காரணமான நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இம்பேலன்ஸுங்கிற வேரை சரி பண்ணாத வரைக்கும் நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்காது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பாக்குற ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல மெடிசனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? இதுதான் சரின்னு ஒரு பக்கத்தை மட்டும் நாம தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல இந்த 2 அற்புதமான ஞானத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு புது பாலத்தை நாம கட்டணுமா? யோசிச்சு பாருங்க.